மக்கள் தொகை அப்படிங்கறத குறைத்து ஒன்றிய அரசு என்ன சொன்னாங்களோ அந்த ஸ்கீமை சரியா செயல்படுத்திய தென் மாநிலங்களுக்கு இது என்ன தண்டனையா அப்படிங்கிற ஒரு முதல்ல நீங்க எல்லாம் மட்டும் தேச விரோத ஆட்சி. கொஞ்சம் இருங்க, இனிமே நான் பேசிடுறேங்க, இன்டரப்ட் பண்ணாதீங்க. முதல்ல நீங்க எல்லாம் மட்டும்தான் தமிழ்நாடு காவலர்கள் இல்லை. பாஜகவும் இந்த மாநிலத்தை இருக்கக்கூடிய பாஜக ஒரு 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 கட்சி தமிழ்நாட்டில் இன்னைக்கு 4 எம்எல்ஏவை வைத்துக் கொண்டிருக்கிற கட்சி, நாளை ஆட்சியை பிடிக்கக்கூடிய கட்சி. அவங்களுக்கும் தமிழ்நாடு மேல அக்கறை உண்டு. தமிழ்நாடுக்கு யூபி அரசாங்கத்தில் என்ன பண்ணோன்னு நீங்க குப்புற பொருட்டு நெறியாளராக நீங்க கூட யோசிச்சு ஏதாவது தமிழ்நாடுக்கு அந்த 10 வருஷம் யூபி அரசாங்கம் பண்ணிருக்குன்னு பார்த்தா ஒன்றும் இல்லை. நாங்கள் 5 லட்சம் கோடி இந்த பாஜக அரசாங்கம் தமிழ்நாடுக்கு இந்த 2014 கொடுத்துருக்கு. 25 மெடிக்கல் காலேஜ் கொடுத்துருக்கு. எத்தனையோ எண்ணற்ற ரோட் டிரான்ஸ்போர்ட் 1 லட்சம் கோடிக்கு இந்த ரோட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை கொடுத்துருக்கு. சுய உதவி குழு கேட்டாருல்ல என்ன பண்ணிச்சு பாத்தீங்களா? 10 நிமிஷம் பொறுமையா கேட்டீங்கல்ல, உங்களால கேட்கறதுக்கு உங்களுக்கு பொறுமை இல்ல. ஏன்னா அந்த உண்மையை மறக்கிறதுக்கு நீங்க பண்ற வேலை. அதெல்லாம் பொறுமையா இருங்க, நான் பேசுறேன். 67 லட்சம் சுய உதவி பெண்களுக்கு தமிழ்நாடு தான் அதிகமாக கொடுத்துருக்கு. அதே மாதிரி பிரதமருடைய வீட்டு திட்டத்துக்கும் தமிழ்நாட்டில் அதிகமான வீட்டு திட்டம் கொடுத்துருக்கு. உங்களுக்கு தமிழ்நாட்டுக்கு எய்ம்ஸ் ஒன்று கட்டிடம் நடந்து கொண்டிருக்கு. சிஎஸ்ஐ ஹாஸ்பிட்டல் 900 கோடிக்கு 3 சிஎஸ்ஐ ஹாஸ்பிட்டல் தமிழ்நாட்டில் இருந்திருக்கு. பனாரஸ் யூனிவர்சிட்டியில பாரதியாருக்குன்னு ஒரு தனி சேர் கொடுத்திருக்கு. கிளாசிக்கல் தமிழ் சங்கத்துக்கு 24 கோடியை வாடகை வீட்டில் வச்சிருந்த யூபிஏ காங்கிரஸ் திமுக தமிழ் வளர்த்தவர்கள் அந்த கிளாசிக்கல் லாங்குவேஜ் பில்டிங்கை பெங்களூர்ல ஒரு கேவலமான பிளாட்ல வாடகை வச்சிருந்த அந்த தமிழ் கிளாசிக்கல் சங்கத்துக்கு இன்னைக்கு தரமணியில 23 கோடிக்கு வைத்து கட்டி கொடுத்தது இந்த பாஜக அரசாங்கம். இன்னைக்கு சௌராஷ்டிரா தமிழ் சங்கமா இருக்கட்டும், காசி தமிழ் சங்கமா இருக்கட்டும், திருக்குறளை எத்தனையோ லாங்குவேஜ்ல மாற்றி தருவதாக இருக்கும். இந்த மாதிரி எண்ணற்ற விஷயம் சொல்லலாம். 5000 கோடி உங்க எஸ்சி எஸ்டிக்கு, நம்ம எஸ்சி எஸ்டிக்கு இந்த மத்திய அரசாங்கம் கொடுக்கறத ஒரு வார்த்தை மோசஸால கேட்க முடியல.